வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தொழிலதிபர் அனில் அம்பானி தலைமையிலான தீர்பாய் அம்பானி குழும நிறுவனங்கள் மிகப்பெரிய வங்கி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து விரிவான மற்றும் ஆழமான விசாரணை அவசியம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த மோசடி மூலம் வங்கிகளுக்கு 27,337 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. தொழிலதிபர் அனில் அம்பானி தலைமையிலான தீர்பாய் அம்பானி குழும நிறுவனங்கள் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி பணத்தை மோசடி செய்திருப்பதாக முன்னாள் IAS அதிகாரி EAS சர்மா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மோசடி குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய்மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், வங்கி பணம் 27,330 கோடி ரூபாய் மோசடி செய்ததில் அனில் அம்பானிதான் மூளையாக செயல்பட்டார் என்பதை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாக சுட்டிக்காட்டினார். ஆனாலும் இதுவரை அவரை ஏன் கைது செய்யவில்லை, அவர் என்ன புனிதரா என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், விசாரணை அமைப்புகள் கோராத ஒருவரை கைது செய்யும்படி நீதிமன்றத்தால் உத்தரவிட முடியாது என்றார். மேலும் விசாரணையை பரபரப்பாக பார்ப்பதை விட முறையான ஆதாரங்களை திரட்டுவதில்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த விசாரணையை தொடர்ந்து கண்காணிப்போம் எனவும் தெரிவித்தார். அடுத்ததாக மத்திய அரசு சார்பில் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி அரசு தரப்பு வாதங்களை முன்வைத்தார். இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 9 FIRகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் 2 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். மேலும் 7 வழக்குகளில் விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது என தெரிவித்தார். 14 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டு 3,960 முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக துஷார் மேத்தா கூறினார். இந்த வழக்குகள் தொடர்பாக இதுவரை 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுக்க 31 லுக் அவுட் நோட்டீஸுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன என்றார். அனில் அம்பானி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தனது கட்சிக்காரர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் அம்பானியை கைது செய்வதுதான் மனுதாரர்களின் ஒரே நோக்கமாக இருக்கிறது எனவும் வாதிட்டார். மேலும் அம்பானி கூட இந்த விவகாரத்தில் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் என அவர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் விசாரணை தாமதமின்றியும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் விசாரணையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நீதிமன்றம் தலையிடும் என எச்சரித்து வழக்கின் விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தார்.